அடை தோசை கிறிஸ்பியாக மொறு மொறுன்னு டேஸ்ட்டாக இருக்கும். சிம்பிளாக பண்ணிடலாம். 200 கிராம் உலக்குக்கு 1 உலக்கு கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. 200 கிராம் கடலைப்பருப்புங்கிறதுனால அதுக்கு பாதியாக 100 கிராம் பச்சரிசி சேர்த்துக்கோங்க. பச்சரிசி சேர்க்கறதுனால மட்டும்தான் இந்த அடை வந்து கிறிஸ்பியாக இருக்கும். 50 கிராம் சிறுபருப்பு, அதே மாதிரி 50 கிராம் துவரம்பருப்பு. சிறுபருப்பும் துவரம்பருப்பும் சமபாகமாக எடுத்துக்கோங்க. இதை நல்லா கழுவி சுத்தம் பண்ணிட்டு 2 ஹவர்ஸ்க்கு ஊற வைங்க. 2 மணி நேரம் ஊறினா போதுமானது. கூடவே 10 நம்பர் காய்ந்த மிளகாய் நான் ஊற வச்சிருக்கேன். இது மிதமான காரத்தை தான் எனக்கு கொடுத்தது. உங்களுக்கு தேவைப்பட்டால் இந்த அளவை கூட்டவோ குறைச்சிக்கவோ செஞ்சுக்கோங்க. ரெண்டுமே 2 மணி நேரம் ஊறட்டும். இப்போ அரைச்சிக்கலாம். முதல்ல அரைக்கும் போது இந்த காஞ்ச மிளகாவை அரைச்சிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா அரைப்பட்டுரும். இல்லைன்னா அரைப்படுறது கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் பருப்பும் அதோட சேர்த்து அரைப்படும் போது அந்த காஞ்ச மிளகாய் நல்லா அரைப்பட்டும். அதுக்கப்புறம் நீங்கள் 4 பல் நாட்டு பூண்டு சேர்த்துக்கோங்க. வாசனைக்காக 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துருக்கேன். இது சேர்த்து செய்யும் போது அந்த வாசனை ரொம்ப கமகமன்னு நல்லா இருந்துச்சு. அதனால அதை நான் சேர்த்துருக்கேன். சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் மிச்ச பருப்புகளையும் சேர்த்து ஒன்றா ஆட்டி எடுத்துக்கோங்க. இது உடனே சுற்றலாம், புளிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை. பாருங்க, அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு. இப்போ இந்த மாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. தண்ணீர் ஊற்றி நெகிழ்த்துக்கோங்க. தோசை எடுத்து ஊற்றி வார்க்கணும் இல்லையா, அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணீர் சேர்த்து நல்லா மாவை நெகிழ்த்துக்கோங்க. இந்த மாதிரி பக்குவத்துக்கு மாவை நிகழ்த்தி வச்சுக்கோங்க. இதில் மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக காயத்தூள், பொடிய கறிவேப்பிலையை அரிஞ்சு அதை சேர்த்துக்கோங்க. மல்லி தழைகளையும் 1 கைப்பிடி அளவுக்கு பொடியாக அரிஞ்சு சேர்த்துக்கோங்க. நல்லா வாசமாக இருக்கும். சின்ன வெங்காயம் நான் 2 கைப்பிடிக்கும் அதிகமாக சேர்த்துருக்கேன், பொடியாக அரிஞ்சு. இது நல்ல ஒரு வாசனையும் டேஸ்ட்டும் கொடுக்கும். 1 கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த மாவில் சின்ன வெங்காயம் மட்டுமே இந்த அடைக்கு ரொம்ப நல்ல ருசியை தருங்க. நல்லா எடுத்து வார்க்கிற அளவுக்கு கன்சிஸ்டன்சி கரெக்டாக வச்சுக்கோங்க. இப்போ நல்ல கல் சூடாக இருக்கும்போது தோசைகளாக வார்த்து எடுக்கலாம். மிதமான தீயில வச்சிங்கன்னா இந்த அடை வந்து கருகாது, நல்ல கிறிஸ்பியாக உங்களுக்கு வரும். நல்லெண்ணெய் விட்டு இதை சுடுங்க. அப்போ இதோட வாசனை இன்னும் நல்லா இருக்கும், ஹெல்த்தியும் கூட. உங்களுக்கு அந்த கல்லில் வந்து பொரிஞ்சது நல்லா தெரியும் பாருங்க. அந்த ஸ்டேஜ் வரும்போது நீங்கள் திருப்பி விடலாம். வெங்காயம்லாம் சேர்த்துருக்கீங்க இல்லைங்களா, அங்கே பாருங்கள் நல்ல மொறு மொறுன்னு பொரிஞ்சது தெரியுது பாருங்க. இப்போ இதை திருப்பி போடலாம். நல்ல மொறு மொறுன்னு இருக்கும் இந்த அடை. இது வார்க்கும் போதே வாசனை அவ்வளவு அழகாக இருக்கும். நல்லா கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். முன்னும் பின்னும் நல்லெண்ணெயை விட்டு சுட்டு எடுங்க. அவ்வளோதான், ரொம்ப சூப்பராக அடை ரெடி ஆயிடுச்சு. இது கெட்டியான தேங்காய் சட்னிக்கு நல்ல மேட்சாக இருக்கும். அவியல் சேர்த்து சாப்பிட்லாம், நாட்டு சக்கரை தொட்டும் சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் என்னன்னு எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.